மிக்கி மவுஸ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். டிப்பில் வந்து ஃபஸ்ட்டு பஃப் பண்ணிக்கோங்க. பஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் இது மாதிரி பஃபர் வச்சு மேலே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஷைனஸ் ரிமூவ் ஆகிடும். எதுக்கு பஃப் பண்ணுறோன்னா ஷைனஸோடய நீங்கள் மேலே மேலே டிசைன் பண்ணக்கூடாது. அப்படி டிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக டிசைன்ஸ் மேலே மேலே உரிச்சிட்டு வந்துடும். ஓகேவா? அதனால தான் நம்ம பஃப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கார்னரில் இந்த மாதிரி கார்னரில் பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த அன்ஈவனோட டிசைன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அது கொண்டு வந்துடுங்க. இது வந்து சாஃப்ட் ஸ்கொயர்ன்றதுனால நான் அந்த ஷேப்கே பண்ணுறேன். ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கோங்க. அதில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துடும். அதனால் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். நம்ம பஃப் பண்ணாலே மோஸ்ட்லி நீங்கள் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு கண்டிப்பாக தொடச்சிடணும். இப்போது நம்ம ஃபைலரையும் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் கண்டிப்பாக அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறம் ஒரு பேஸ் கலர் கொடுத்துக்கலாம். பேஸ் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுனாலும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் டார்க் கலர் கொடுத்தாலும் அழகாக இருக்கும், லைட் கலர் கொடுத்தாலும் அழகாக இருக்கும். இப்போது இதை நான் வந்து 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். பேஸ் கலருன்றதுனால 30 செகண்ட்ஸ் போதும். நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். க்யூர் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து மிக்கி மவுஸ்க்கு தேவையான கலர்ஸ் எடுத்துக்கலாம். மிக்கி மவுஸ்க்கு வந்து நான் ஒயிட் கலர் எடுத்துக்க போகிறேன். ஒயிட் கலர் தேவைப்படும். ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் கலர் தேவைப்படும். ரெட் கலர் எடுத்துக்கலாம். இந்த 3 கலர் தான் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேஸ் கலர் நான் க்யூர் பண்ணிட்டேன். எந்த ஜெல் பாலிஷாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கினஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிட்டு மேலே உங்களுக்கு ஷைனஸோடு இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் பஃப் பண்ணணும். பஃபரால் நம்ம டிப் எப்படி பஃப் பண்ணமோ அதே மாதிரி பஃப் பண்ணிவிடுங்க. பஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். இப்போது உங்களுக்கு ஷைனஸ் இருக்காது. ஷைனஸ் போகிறதுக்காக நீங்கள் மேட் டாப் கோட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. மேலே மேலே நிறைய லேயர் விடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பஃப் பண்ணிங்கனாலே அந்த ஷைனஸ் போயிடும். உங்களுக்கு ப்ராடக்ட்மே வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லைனர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. லைனர் ப்ரஷில் ஒரு ஹார்ட் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதிலே ஹார்ட் மாதிரி வரைங்க. ஹார்ட் வந்து நல்லா கொஞ்சம் ஃபேஸ் எப்படி விரிஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இப்படி நல்லா கொஞ்சம் விரிஞ்சு வரைங்க. கீழே வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்க. இந்த மாதிரி வரைங்க, ஆனால் ஜாயின் பண்ணக்கூடாது. கீழே வந்து ஜாயின் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு கீழேயும் பாருங்க. கீழேயும் ஒரு லைனில் கொஞ்சம் கர்வ் மாதிரி வரைங்க. இங்கேயும் கொஞ்சம் கீழே வரைஞ்ச மாதிரி இப்படி வரைங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணுங்க.
நான் சொல்லிக் குடுக்குற மாரி வரைங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பக்கமும் அதே மாரியே இப்படி ஜாயின் பண்ண மாரி வரைங்க. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே ஜாயின் பண்ண மாரி கலர் அடிக்கணும். உங்களால எக்ஸாக்ட்டா வரைய முடிஞ்சா உங்களால எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல கலர் அடிக்க முடிஞ்சுச்சுன்னா, நீங்க வந்து பிரஷ்லயே இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இத மாரி பிரஷ்ல அடிக்க முடிஞ்சா அடிங்க. அப்படி இல்லன்னா, நீங்க இந்த சின்ன பிரஷ் இருக்கு இல்லையா? லைனர் பிரஷ் இருக்கு இல்லையா? அதிலயே கார்னர்லலாம் வந்து கலர் அடிச்சுட்டு, அப்புறமா இது பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சீங்கன்னா, இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆகிட்டு க்யூர் பண்ணிக்கலாம். நான் பண்ற மாரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. இப்போ இத நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. அந்த பிரஷ் வந்து எப்பயுமே அசிட்டோன் ஃப்ரீல ஒரு வாட்டி தொடச்சிருங்க. தொடச்சிட்டு நெக்ஸ்ட் கலர் இடுங்க. பிளாக் கலர் பாருங்க. இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர்ல எடுத்துக்கோங்க. இந்த கார்னர்ல இருந்து நெக்ஸ்ட் இந்த கார்னர் வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. ஒரு கேப் மாதிரி நீங்க ஜாயின் பண்ணணும். கர்வ் மாதிரி வரைங்க. ரொம்ப லைனா ஸ்ட்ரெயிட் லைனா வரைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கர்வ் மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னர் வரைக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்க எல்லா இடத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணுங்க. மீதி இருக்க இடம்னா இந்த ஒயிட் கலர் கிட்ட கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப் வரைக்கும் ஃபுல்லா நீங்க ஃபஸ்ட்டு லைனர் மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லா இடத்துலையும் அடிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு டிசைன் முடிச்சிட்டிங்கன்னா க்யூர் பண்ணிவிடுங்க. அப்பப்போ க்யூர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது தப்பு பண்ணாலும் அதை அழைச்சிட்டு பண்ண முடியும். இப்போது இதை மாதிரி வரைஞ்சிட்டு மறுபடியும் க்யூர் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப க்யூர் பண்ண போகிறோம். அதனால் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணாலே போதும். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கண்ணெல்லாம் வரைஞ்சிக்கலாம். கண்ணெல்லாம் எப்படி வரையணும்னா, இந்த கார்னர் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இருந்து ஒரு மேலே பார்த்த மாதிரி ஒரு கர்வ் வரைங்க. இப்படி ஒரு கர்வ் வரைஞ்சிட்டு இதுலேருந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போடுங்க. இது கொஞ்சம் நல்லா கிட்ட கிட்ட வர மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பக்கமும் வரைஞ்சிட்டு ஃபுல்லாக பிளாக் கலரில் இது பண்ணிவிடுங்க, ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஃபுல்லாக பிளாக் கலரில் ஃபில் பண்ணிவிடுங்க.
நெக்ஸ்ட்டு கீழே வாயுமே வந்து சாரி நோஸ் இது. இதுவும் அதே மாதிரி ஃபில் பண்ணுங்க. இப்போ இதை வந்து கியூர் பண்ணிக்கோங்க. கியூர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுனாலும் நீங்க வந்து அழைச்சிங்கன்னா அது மட்டும்தான் போகும், இந்த டிசைன் போகாது. இதுவே நீங்க கியூர் பண்ணாம நெக்ஸ்ட் ஸ்டெப் போறீங்கன்னா நீங்க ஏதாவது தப்பு பண்ணி அழைக்கும் போது ஃபுல்லுத்தையுமே அழைக்கிற மாதிரி ஆயிடும். ஓகேவா? அதனால இப்போ மறுபடியும் நான் 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணா போதும் டிசைன் பண்ணும்போது. எதுக்குன்னா மேல மேல நீங்க திரும்பி டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் எல்லாமே கியூர் தான் ஆகும். அதனால 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணாலே போதும். இப்போ நான் 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வரைய போறோம் பாருங்க. இந்த கர்வ் இருக்கு இல்லையா சைடில், அதே மாதிரி இந்த பக்கமும் கர்வ் இருக்கு. நீங்க இந்த 2 கர்வுக்கும் சென்டர்ல வர மாதிரி ஒரு கர்வ் வரைங்க. இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இந்த கர்வுக்கும் சென்டர்ல வர மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இங்க ஒரு கர்வ் மாதிரி ஒன்று பெண்ட் ஆயிருக்கும், இந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு வாய் வரைஞ்சிக்கோங்க. இது ஃபுல்லாவே இப்போ நீங்க பிளாக் கலர்ல ஃபில் பண்ணிடுங்க. லைனர் ப்ரஷ்லேயே பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா அந்த இதுக்குள்ளேயே வரும். இப்போ 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கோங்க. இப்போ கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிருங்க. சேம் இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிருங்க. அது உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ரெட் கலர் எடுத்துக்கோங்க. டங் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஒரு சென்டரில் ஒரு லைன் டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு இந்த பக்கத்துலேருந்து ஒரு கர்வ், அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து ஒரு கர்வ். இப்போ இதை அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. இப்போ தலையில் வரைய போகிறோம். தலையில் வரைகிறதுக்கு இங்கேருந்து ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி அதை நம்ம ஃபில் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டிசைன் வந்து சரியாக வரலன்னா ஃபீல் பண்ணாதீங்க, அது சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை அப்படியே ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் இதுக்கு வந்து கார்விங் ஜெல் எதாவது இருந்தால் கூட நீங்கள் அது பண்ணலாம். அது இல்லைனா கூட நீங்கள் இது மாதிரி பண்ணிவிட்டு க்யூர் பண்ணணும். இப்போது க்யூர் பண்ணுறேன் நான். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். கண் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு உள்ளேயே வந்து ஒரு குட்டியாக ஒரு கண் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், அதுக்காக தான். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி வரைஞ்சிருங்க.
இங்கே இந்த ஹேர் கிட்ட வரைஞ்சோம் இல்லையா, அங்கே வந்து குட்டியாக ஒரு ஒயிட் கலரில் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸி ஃபினிஷில் கிடைக்கும். இப்போது என்ன பண்ணணும் பாருங்கள், இது க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளஷ் மாதிரி கொஞ்சம் பண்ணிங்கன்னா அது அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளஷ் பண்ணிக்கோங்க. ப்ளஷ் எப்படி வரையணும்னா, கொஞ்சமாக இந்த இடத்துல எடுத்து இப்படி வைங்க. சேம் இந்த பக்கமும் அதே மாதிரியே வச்சுட்டு உங்கள் ப்ரஷ்ஷில் இருக்க ரெட் கலர் ஜெல் பாலிஷை வந்து அசிட்டோன் ஃப்ரீயில் தொடச்சிருங்க. தொடச்சிட்டு மீதி இருக்கிறத இதுலேயே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த பக்கமும் அதே மாதிரி டிசைன் மறையிற அளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது. டிசைன் மறைஞ்சிருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் எடுத்திருக்க ஜெல் பாலிஷே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் எடுக்கிறீங்க இல்லையா, அதே வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கொஞ்சம் எடுக்கிறதே வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பட் அந்த நம்ம வரைஞ்சிருக்கிறது வந்து மறையக்கூடாது. இது மாதிரி 2 பக்கமும் பண்ணிவிட்டு க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கலாம். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு கண்டிப்பாக தொடங்க. இந்த ஸ்டிக்கினஸோட நீங்கள் மேலே வந்து இது பண்ணக்கூடாது. இப்போது டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டாப் கோட் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். டாப் கோட் தான் நீங்கள் பண்ணியிருக்க ஜெல் பாலிஷ் டிசைன் எல்லாமே சீல் பண்ணுறது வந்து இந்த டாப் கோட் தான். நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் எல்லாத்துலேயுமே நல்லா கிளியராக அப்ளை பண்ணுங்கள். இப்போது ஃபைனலாக 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது டிசைன் பண்ணாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.